சூரியகுமார் ரோஹித் சர்மா தொடர்ந்து சூரியகுமார் யாதவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸை விட்டு வெளியேற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூஸ் வெளியேற்றிருக்கு. காரணம் என்னன்னா வந்து இந்தியா அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2026 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து T20 கேப்டனை வந்து சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா அணி நிர்வகிச்சிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு பிக் டூர்னமெண்ட் இல்லாத காரணத்தினால, அது மட்டும் இல்லாமல் மும்பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் கேப்டன்ஷிப் பண்ணதில்லை. மும்பை பொறுத்தவரை ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்சிபி அணிக்கு கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து டிசி அணிக்கு போய் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியானாலுமே, அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாப் அணிக்கு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பஞ்சாப் அணி பார்த்திங்கன்னா வந்து பிளாங்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ரிட்டர்ன்ஸ், ஏன்னா புது ரூல்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 20 crores மட்டும் கொடுத்து ஒரு பிளேயர் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற காலத்தினால வந்து பார்த்திங்கன்னா வந்து சூரியகுமார் யாதவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு ஹை சேலரிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹை சேலரி ப்ளஸ் கேப்டன்சி ஆப்ஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாப் அணிக்கு சூரியகுமார் யாதவ் போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தகவல் இருக்குது. இதனாலே வந்து சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் விட்டு போகிறாரு. மும்பை இந்தியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் விட்டு வெளியே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய நியூஸ் ப்ரொபேட் ஆகிட்டு இருந்தாலும் இன்னும் ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் எந்த ஒரு இதுலேயுமே இல்லை. ஐபிஎல் சம்மந்தமாக முக்கியமான முடிவுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிசிஐ வந்து பார்த்திங்கன்னா வந்து மந்த் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுக்க போகிறாங்க. அது முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கூட கன்ஃபர்மேஷன் எல்லா டீமுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டேட் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ரிட்டர்ன்ஸ்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ட்ரேடிங் மூலமாக ஒரு டீம் மாற்றி போகிறாங்களோ அது மாதிரி சொல்லிடுவாங்க. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து ரிஷப் பண்ட் அப்ரோச் பண்ணிக்கிறாங்க. ரிஷப் பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக ஆட போகிறாரு. ஏன்னா தோனி வந்து ரிட்டையர்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த 3 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் சிஎஸ்கேல யங் டேலண்ட் இருக்கிறங்காட்டி தோனி வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அவர் எத்தனை சீசன் ஆடுவார் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறங்காட்டி தோனி அதை விரும்ப மாட்டார். இதனாலே வந்து சிஎஸ்கேல வந்து பார்த்திங்கன்னா தோனி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோச்சிங் ஸ்டாஃபாக சேர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிஷப் பண்ட் சென்னை வந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க.